விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ விதமான பிரச்சனைகளும் எத்தனையோ விதமான கவலைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். தொழில்காரகன் சனியும் வியாபார காரகன் புதனும் சாதகமற்ற திசா புத்திகளை நடத்தும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை சுற்றி இருக்கும் கூட்டமே உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டியது. ஆனால் அது உங்களுக்குள்ள ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நமக்குள்ள நன்மைகளைத்தான் தேடி கொடுப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தில் அனைவரிடமும் நீங்கள் மிகவும் சகஜமாக பழகினீர்கள். உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறமான எல்லா விதமான விஷயங்களையும் அந்த ஒரு நபரிடம் நீங்க பகிர்ந்தீங்க. ஆனா சில நாட்களும் காலங்களும் போக போக உங்க கூடவே இருந்து கொண்ட நபர்கள் உங்களுக்கு சதி திட்டங்களை செய்து உங்களுடைய குடும்பத்திலும் சரி உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டார்கள். உங்களின் கடின உழைப்பால் நிறுவனம் வளர்ந்திருக்கலாம். ஆனால் அதன் பலனை யாரோ ஒருத்தவங்க நயவஞ்சகன் தட்டி பறித்திருப்பார். கூட்டு தொழிலில் இருந்த கூட்டாளிகள் உங்களுக்கு தெரியாமல் கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்து நஷ்டத்தையும் பழியையும் உங்கள் தலைமீது சுமத்தியிருப்பார். ஆனால் நல்லதையும் நல்ல விதமான அதிர்ஷ்டங்களும் வந்தால் அதை அவர் எடுத்துக்கொள்வார். ஆனால் நஷ்டங்களை மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுடைய தலைமீதம் கட்டிய நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நண்பனாக நம்பி சேர்த்தேனே, இன்று தொழிலையும் இழந்து முதலீட்டையும் இழந்து நிற்கிறேன் என்று நீங்கள் கலங்கிய போது அந்த பார்ட்னர்கள் உங்களை கை காட்டி வேடிக்கை பார்த்திருப்பார்கள். அந்த ஒரு தொழிலில் ஏதேனும் ஒரு கஷ்டங்களோ ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நான் இங்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்தான், இவர்தான் எல்லாத்துக்கும் அதிபதி என்று உங்கள் மீது கை காட்டிவிட்டு அந்த ஒரு நபர் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார். ஆனா நீங்க அவங்கள நம்பித்தான் தொழிலையும் ஆரம்பித்திருப்பீங்க, அவங்கள நம்பித்தான் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க செய்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபரை இந்த அளவுக்கு கேள்விக்குறியாக மாற்றிவிட்டாரே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் எத்தனையோ விதமான கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு நேரத்துல தொழிலில் ஏற்பட்ட இந்த பின்னால் குத்தக்கூடிய செயல்கள் உங்களை பொருளாதார ரீதியாக நடுத்தருவில் நிறுத்தி வேதனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்க அவங்கள நம்பி போட்ட முதலீடும் அவங்கள நம்பி போட்ட பணமும் இந்த ஒரு நேரத்துல ஏமாந்த போது இனிமே நம்ம யாரையுமே நம்பக்கூடாது, நம்பியது நம்முடைய தவறுதான் என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பக்கம் தொழிலில் தான் ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது என்று பார்த்தால், காதலிலும் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரிவானது ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்களிலும் ஏற்படலாம். விருச்சிகம் ராசிக்காரங்களின் காதல் என்பது ஆழமான மகா சமுத்திரத்தை போன்றதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர்கள் காதலித்தால், நீங்கள் எப்பொழுதுமே காதலித்தால் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களின் 5ஆம் இடத்து காதல் ஸ்தானம் ராகு கேது அல்லது சனியின் பிடியில் சிக்கும் பொழுது நீங்கள் உயிரினும் மேலாக நேசித்த காதல் உங்களுக்கு தோல்விகளையும் திடீர் பிரிவையும் பரிசாகவே தேடி கொடுத்தது. இது எப்படி ஏற்பட்டது என்று நீங்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள அது பிரச்சனைகளாகவே மாறிவிட்டது. உன்னோடு தான் என் வாழ்க்கை என்று ஆயிரம் சத்தியங்கள் செய்தவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவோ அல்லது பண வசதிக்காகவோ உங்களை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற போது உங்களுடைய உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போன ஒரு தருணத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு நொடியில் உங்களை விட்டு பிரிந்த அந்த துரோகத்தை உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாமலும் இரவுகளை நரகமாக கழித்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உடைந்த காதலின் நினைவுகளோடு உருகி கரைக்கும் மெழுகுவர்த்தியாக நீங்கள் வாழ்ந்தது உங்களுடைய வாழ்வின் ஆகப்பெரும் ஒரு சோகமாகவே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இழந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகுது.
பணவரவு தாராளமாக கிடைக்கும். ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு முதலீட்டிலும் நீங்கள் இறங்கிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் பணத்தை செலவழியுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மற்ற நபர்களை நம்பி நீங்க பணத்தை செலவழித்து அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதை விட நீங்களே அந்த ஒரு இடத்தில் பணத்தை செலவழித்தீர்கள் என்றால் என்னால தான் அந்த ஒரு பணமானது போனது என்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. மனதை அழுத்தி கொண்டிருந்த இனம் தெரியாத வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மறதி தொடர்பான இன்னல்கள் குறைந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உத்தியோகத்தில் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 6ஆம் வீடாகிய ருணரோக சத்ருதானத்தில் இருந்த கிரக குழப்பங்கள் நீங்க போவதால் இத்தனை காலம் உங்களுடைய கழுத்தை நெரித்து கொண்டிருந்த கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய போகிறது. உங்களை தேடி வரக்கூடிய தாராள பண வரவினால் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த கடன்களை வட்டியும் முதலுமாக அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடன்காரங்களின் நெருக்கடியும் அவங்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு ஓடி எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். யாரோ பிழை செய்ய நான் ஏன் கடனாளியாக நிற்க வேண்டும் என்ற உங்களுடைய தவிப்புக்கு இயற்கை இப்போது நியாயமான ஒரு தீர்ப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள வழங்கி கொடுக்கும். புதிய வருமானங்கள் மூலம் பழைய கடன்கள் அடைப்படுவதோடு மட்டுமல்லாமல் இனிமே யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலைமையும் கணிசமாக பலப்படும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. புதிய முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலனை தேடி கொடுக்கும். தனஸ்தானமான 2ஆம் இடமும் லாபஸ்தானமான 11ஆம் இடமும் வலுவடைவதால் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீங்க. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்து விட்டீங்க. ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், தங்கம் அல்லது புதிய தொழில் கூட்டு என நீங்கள் எதில் கையை வைத்தாலும் அது பொன்னாக மாறும் யோகம் உங்களுக்குள்ள இப்பொழுது கூடி வரும். பணத்தை எங்கு முதலீடு செய்வது என்ற சரியான நாணமும் தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்கும். இதுவரை முடங்கி கிடந்த தொகைகளும் வராது என்று கைவிட்ட பழைய முதலீடுகள் யாவும் வட்டியுடன் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நடக்கதா இல்லையோ என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். தேடி கொடுத்திருக்கும். நீங்க அவங்கள நம்பி போட்ட முதலீடும் அவங்கள நம்பி போட்ட பணமும் இந்த ஒரு நேரத்துல ஏமாந்த போது இனிமே நம்ம யாரையுமே நம்ப கூடாது. நம்பியது நம்முடைய தவறுதான் என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பக்கம் தொழிலில் தான் ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது என்று பார்த்தால் காதலிலும் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரிவானது ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்களிலும் ஏற்படலாம். விருச்சிகம் ராசிக்காரங்களின் காதல் என்பது ஆழமான மகா சமுத்திரத்தை போன்றதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர்கள் காதலித்தால், நீங்கள் எப்பொழுதுமே காதலித்தால் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களின் 5ஆம் இடத்து காதல் ஸ்தானம் ராகு கேது அல்லது சனியின் பிடியில் சிக்கும் பொழுது நீங்கள் உயிரினும் மேலாக நேசித்த காதல் உங்களுக்கு தோல்விகளையும் திடீர் பிரிவையும் பரிசாகவே தேடி கொடுத்தது. இது எப்படி ஏற்பட்டது என்று நீங்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள அது பிரச்சனைகளாகவே மாறிவிட்டது. உன்னோடு தான் என் வாழ்க்கை என்று ஆயிரம் சத்தியங்கள் செய்தவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவோ அல்லது பண வசதிக்காகவோ உங்களை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற போது உங்களுடைய உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போன ஒரு தருணத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. எந்த காரணமும் சொல்லாமல்
ஒரு நொடியில் உங்களை விட்டு பிரிந்த அந்த துரோகத்தை உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாமலும் இரவுகளை நரகமாக கழித்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உடைந்த காதலின் நினைவுகளோடு உருகி கரைக்கும் மெழுகுவர்த்தியாக நீங்கள் வாழ்ந்தது உங்களுடைய வாழ்வின் ஆகப்பெரும் ஒரு சோகமாகவே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இழந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகுது. பணவரவு தாராளமாக கிடைக்கும். ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு முதலீட்டிலும் நீங்கள் இறங்கிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் பணத்தை செலவழியுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மற்ற நபர்களை நம்பி நீங்க பணத்தை செலவழித்து அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதை விட நீங்களே அந்த ஒரு இடத்தில் பணத்தை செலவழித்தீர்கள் என்றால் என்னால தான் அந்த ஒரு பணமானது போனது என்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. மனதை அழுத்தி கொண்டிருந்த இனம் தெரியாத வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மறதி தொடர்பான இன்னல்கள் குறைந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உத்தியோகத்தில் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 6ஆம் வீடாகிய ருணரோக சத்ருதானத்தில் இருந்த கிரக குழப்பங்கள் நீங்க போவதால் இத்தனை காலம் உங்களுடைய கழுத்தை நெரித்து கொண்டிருந்த கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய போகிறது. உங்களை தேடி வரக்கூடிய தாராள பண வரவினால் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த கடன்களை வட்டியும் முதலுமாக அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடன்காரங்களின் நெருக்கடியும் அவங்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு ஓடி எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். யாரோ பிழை செய்ய நான் ஏன் கடனாளியாக நிற்க வேண்டும் என்ற உங்களுடைய தவிப்புக்கு இயற்கை இப்போது நியாயமான ஒரு தீர்ப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள வழங்கி கொடுக்கும். புதிய வருமானங்கள் மூலம் பழைய கடன்கள் அடைப்படுவதோடு மட்டுமல்லாமல் இனிமே யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலைமையும் கணிசமாக பலப்படும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. புதிய முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலனை தேடி கொடுக்கும். தனஸ்தானமான 2ஆம் இடமும் லாபஸ்தானமான 11ஆம் இடமும் வலுவடைவதால் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீங்க. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்து விட்டீங்க. ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், தங்கம் அல்லது புதிய தொழில் கூட்டு என நீங்கள் எதில் கையை வைத்தாலும் அது பொன்னாக மாறும் யோகம் உங்களுக்குள்ள இப்பொழுது கூடி வரும். பணத்தை எங்கு முதலீடு செய்வது என்ற சரியான